எல்லோருக்கும் வணக்கம். நான் அல்தாஃப். மீட் அஹமத் சேனலுடைய டெக் சீரீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வர வைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தி பிராண்ட் நியூ OnePlus 3T. சும்மா சொன்னேன், த பிராண்ட் நியூ OnePlus Nord. சொல்லப்போனால் இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஃப்ரெண்டு. அவங்க ஓனருங்கிற பேருக்கு சும்மா அன்பாக்சிங் மட்டும்தான் பண்ணிக்கிறாங்க. ஃபோன் ஒரு வாரமாக எங்கள் கையில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு வாரமாக இந்த ஃபோன் எங்களை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு, அதில் என்னென்ன விஷயத்தெல்லாம் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் நாங்கள் அட்ராக்ட் ஆன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய டிசைன். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியர் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸியான கிரேடியன்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிரே ஆனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கலர் வேரியன்ட். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரே ஆஷ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டும், அதே மாதிரி ப்ளூ கலரில் ஒரு வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து ஒரு 3 கலர் வேரியண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த பேக்கில் கவனிக்கிற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 கேமரா செட்டப். ஸோ கேமரா பற்றி டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த OnePlus லோகோ, OnePlus பிராண்டிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கிளாஸ் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக மேனுஃபேக்சர்ஸ் வந்து அலுமினியமோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் கட்டிங்காக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அலர்ட் ஸ்லைடரும், அதுக்கு கீழே பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. அப்படியே ஃபோனோட பாட்டம் பார்த்தோம் அப்படின்னா வழக்கமாக OnePlusல கொடுக்குற மாதிரி டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரைட் சைடில் ஒரு ஸ்பீக்கர், லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி மைக்ரோஃபோன், அதுக்கு அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸுக்கு மாறிட்டதுனால இது ஒரு பெரிய ட்ராபேக்காக தெரில. அண்ட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு ஆடியோ ஜாக்கோட ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு பேட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் கூட யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போது ஃபோனோட ஃப்ரண்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா 6.4 inch ஃபுல் HD AMOLED 90 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLEDனாலே சொல்ல தேவையில்லை. கலர் அவுட்புட்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. நார்மலாக ஒரு வீடியோ வாட்சிங்கும் சரி, ஆன்லைனில் நம்ம ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணுறக்கோ இல்லை மெயினாக கேமிங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கான்ட்ராஸ்ட், கலர், அந்த டெப்த் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா டுவல் பஞ்சுவல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கம்பேரிசனுக்காக OnePlus 3T நாங்கள் எடுத்திருக்கோம். ஏன்னா இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே. அடிக்கடி ஏன் ஸ்க்ரீனில் OnePlus 3T வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ OnePlus Nord ரிலீஸ் ஆகிருக்கு. அதே ப்ரைஸ் டேக்கில் 3 வருஷத்துக்கு முன்னாடி OnePlus இந்த 3T அப்படிங்கிற மாடலில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் OnePlus ஏன் வேர்ல்டு வைட் ஃபேமஸாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OnePlus 3T வரைக்குமே அந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் OnePlus கொடுத்ததுனால தான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40,000 50,000 அப்படின்னு சொல்லி அந்த ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு. ஸோ அந்த மிட்ரேஞ்ச் மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக OnePlus இப்போ இந்த Nord அப்படிங்கிற மாடலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கும்போது இந்த ஃபோன் OnePlusனுடைய ஒரு நார்மல் ஃப்ளாக்ஷிப் கிலோ ஸ்பெசிஃபிகேஷனாக இல்லாமல் ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்பெசிஃபிகேஷனாக தோணலாம். ஆனால் நாங்கள் கேம் விளையாடும் போதோ இல்லை இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போதோ எந்த ஒரு இடத்துல இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்பெசிஃபிகேஷனாக நாங்கள் ஃபீல் பண்ணல. ஆனால் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு சின்ன இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நார்மல் கேமரா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக மேக்ரோ லென்ஸுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டு அதே டைம் பார்த்திங்க அப்படின்னா கேலரி ஓப்பன் பண்ணோம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேமரா ஆப் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நாங்கள் அப்படியே அந்த கேமரா ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த 1 வீக்கில் நாங்கள் ஃபீல் பண்ண ஒரே ஒரு இஷ்யூ அது மட்டும்தான். ஸோ இப்போ இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா 4115 mAh பேட்டரி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 5000 mAh, 6000 mAh இந்த மாதிரி பெரிய பேட்டரிஸ் எல்லாம் பார்த்து இந்த நம்பர் பார்க்கும்போது இது அவ்வளோ பெரிய பேட்டரி மாதிரி தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம்.
ஆனால் இந்த ஃபோனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த OnePlusனுடைய ஆக்சிஜன் OS. இந்த OS பார்த்தோம் அப்படின்னா வெல் ஆப்டிமைஸ்டு லைட் ஸ்கின் அப்படிங்கிறனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியான அனிமேஷன்ஸோ இல்லை இந்த சார்ஜ் ட்ரெயின் ஆகக்கூடிய ஏதாவது ஒரு திங்ஸோ கிடையாது. அதே மாதிரி இந்த சார்ஜ் ட்ரெயின் ஆகிற விஷயத்தை நாங்கள் அதிகமாக நோட்டீஸ் பண்ணதே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா OnePlusனுடைய வார்ப் சார்ஜிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் திடீர்னு எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா அந்த ரெடி ஆகிற அந்த ஒரு 20 to 30 மினிட்ஸ் டைமில் நாங்கள் சார்ஜ் போட்டால் கூட அந்த ஃபுல் டேக்கு தேவையான சார்ஜ் எங்களுக்கு கிடச்சிருது. அதே மாதிரி டேவோட எண்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபோனை ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு 25 to 30% சார்ஜ் வந்து ரிமைனிங் எங்களுக்கு இருந்துச்சு. இப்போது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், இந்த ஃபோனுடைய கேமரா. இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 6 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 8 MP அல்ட்ரா வைட் லென்ஸ், செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 48 MPயில் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஒன் 5 MPயில் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க, அது கீழே பார்த்தோம் அப்படின்னா 2 MPயில் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடில் இருக்க மாதிரியே 8 MPயில் அல்ட்ரா வைட் கேமராவும் அது கூடவே 32 MPயில் ஒரு பிரைமரி செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய கேமராவை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இமேஜ் தான் இந்த ஃபோனோட 48 MB கேமராவும் ப்ளஸ் 12 MB கேமராவும் யூஸ் பண்ணி எடுத்த இமேஜஸ். ஸோ அதை ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் அதோடைய பிக்சல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ கம்பேரிசனுக்காக இதே ஃபோனில் நாங்கள் கூகுளுடைய Gcam இன்ஸ்டால் பண்ணி ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நாங்கள் ஒரே சப்ஜெக்டை OnePlusனுடைய கேமராலையும் கூகுள் கேமராவும் எடுத்தது தான். ஸோ இப்போ இந்த கூகுள் கேமோட ரிசல்ட்ஸ் கூட OnePlusோட ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது அந்த கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட் ஆகி கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆன மாதிரி தெரியும். அதே சமயம் கூகுள் கேமோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்ம நேரில் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட சேமாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ OnePlusனுடைய ஃபோட்டோலாம் எந்த அளவுக்கு ஓவர் சேச்சுரேட் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இதே சப்ஜெக்டை நாங்கள் பார்த்தீங்கன்னா OnePlus 3Tல எடுத்திருக்கோம். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா நைட் ஸ்கேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நைட்டில் எடுக்கக்கூடிய இமேஜஸ் ஒரு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் OnePlusனுடைய நார்மல் மோடும் நைட் ஸ்கேப் மோடும் யூஸ் பண்ணி எடுத்த இமேஜஸ். ஸோ அது கூட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பண்ண மாதிரி கம்பேரிசனுக்காக கூகுள் கேமராவோட நைட் சைட் மோட் யூஸ் பண்ணி எடுத்த இமேஜஸும் இருக்குது. ஸோ இது மூணையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட கேமராஸ் இருக்க டிஃப்ரெண்ட் மோட்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம். ஓவராலாக இந்த ஃபோன் இந்த 1 வீக்கில் எங்களை நிறையாவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஆனால் அது ஒரு ஃபுல் ரிவ்யூ அப்படிங்கிறனால இன்னும் ஒரு சில மிஸ்டேக்ஸ், இந்த ஃபோனோட மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, நாங்கள் நோட்டீஸ் பண்ண ஒரு சில விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு சொல்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிவ்யூ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு 1000 தடவை நான் இதை தொடச்சிருப்பேன். ஸோ மேபி இதனால கூட இருக்கலாம் அவங்க இந்த கேஸை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிம் ட்ரே கொடுத்துருக்க லொக்கேஷன். இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணும்போது நடந்த ஃபன்னியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த ஃபோன் வாங்கின உடனே சிம் ட்ரே எஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பின் எடுத்து அந்த ஹோல்ஸில் நாங்கள் நல்லா இன்சர்ட் பண்ணி அதை ரிமூவ் பண்ண பார்த்தோம். என்னடா இது ரிமூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து பண்ணியும் பார்த்தோம், ஆனாலும் ரிமூவ் பண்ண முடியல. கடைசியில் வடிவேல் காமெடியில் வர மாதிரி பீரோ ஓட்டைக்கு போல ப்ளக் ஓட்டையில் கைவிட்ட கதையாக நாங்கள் சிம் ட்ரே எஜெக்ட் பண்ணுறதுக்கு போல பக்கத்தில் இருக்க செகண்டரி மைக்கில் வச்சு குத்திட்டு இருந்தோம். ஸோ இதை நாங்கள் கவனிச்ச ஒரு கன்ஃபியூசிவான ஒரு விஷயம். நாங்கள் அடுத்து கவனிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சிம் சம்மந்தப்பட்டது தான், சிம் ட்ரேனுடைய டிசைன். இப்போது நார்மல் ஃபோன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிம் ட்ரே வந்து ரெண்டு சிம்மே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில எக்ஸ்பேண்டபிள் மெமரி இருக்க ஃபோன்லாம் பார்த்தோம் அப்படின்னா டுவல் சிம்மும் போக அது கூட ஒரு SD கார்டு வச்சுருக்க மாதிரி அந்த ஸ்லாட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது OnePlus Nordல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம் மேலேயும் இன்னொரு சிம் கீழேயும் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸ்லையோ இல்லை ரோட்லேயோ எங்கேயாவது நின்று ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் நீங்கள் சிம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சிம் விழுந்தால் கூட நமக்கு தெரியாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக நாங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோன் இப்படி ரைட் சைடில் வச்சுருப்போம். ஒர்க் பண்ணுறக்கும்போது ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷனோ இல்லை மெசேஜோ வந்தது அப்படின்னா கையில் எடுக்காமல் இப்படியே வச்சு நாங்கள் டைப் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் நாங்கள் கவனித்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபோனுடைய கேமரா பம்ப் பெருசாக இருக்கனாலையும் அதுவும் இல்லாமல் மொத்தமாக ரைட் சைடில் வந்துட்டனாலையும்
இப்போ நார்மலாக கீழே வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோன் அந்த கடகடை அந்த ஷேக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நான் கவனித்த இன்னொரு சின்ன விஷயம். ஸோ ஃபைனலாக கேமரா அப்படின்னு சொன்ன உடனே தான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டோம் அப்படிங்கிறத எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா இந்த ஃபோனுடைய மேக்ரோ லென்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 4 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கடைசியாக இருக்க லென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ். ஸோ நாங்கள் அந்த லென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சில இமேஜஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது இந்த ஃபோனுடைய மேக்ரோ லென்ஸ் கொடுக்குற ரிசல்ட்ஸை விட இதனுடைய நார்மல் லென்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிற இமேஜஸை நம்ம ஜூமோ இல்லை க்ராப்போ பண்ணி வச்சாலே அதோடைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் இருக்க மேக்ரோ லென்ஸ்க்கான பர்பஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இதுலேருந்து நாங்கள் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மேக்ரோ லென்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டை ஏற்கனவே இருக்க இந்த ப்ரைமரி லென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து இன்னும் ஒரு நல்ல ப்ராடக்டாகவே இருந்திருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய தாட். ஸோ இதெல்லாம் மட்டுமே நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்தாஃப்.